வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும்? போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்பார்ப்பு. ஜனவரி 17 வெளியான தகவல். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் என போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதியுடன் காலாவதியானது. அதைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தாமதமாகிய நிலையில் கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் இறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்தம் 2023 ஆகஸ்ட் மாதத்துடன் காலாவதியான பின்னர் 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் கோரிக்கை எழுப்பின. ஆனால் ஓராண்டு தாமதமாக 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பயிற்சி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 27 தேதி நடந்தது. இதில் கடந்த காலங்களை விட சங்கங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதால் மாநில பிரதிநிதித்துவம் பெற்ற சங்கங்களுக்கு பேச கூடுதல் அவகாசம் வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்த அரசு திட்டமிட்டு கடந்த டிசம்பர் 27, 28 தேதிகளில் நடைபெறும் என அறிவித்தது. முதல் நாளில் தொமுச, அண்ணா தொழிற்சங்க பேரவை, CITU உள்ளிட்ட சங்கங்களும், அடுத்த நாளில் இதர சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்குமாறு பேச்சுவார்த்தை குழு சார்பில் சங்கங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்த காரணத்தால் பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டது. சட்டப்பேரவையிலும் பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக மட்டுமே போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே பேச்சுவார்த்தைக்கான தேதியை அறிவித்து விரைந்து ஒப்பந்தங்களை இறுதிப்படுத்த வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல் ஒரே நாளில் அனைத்து சங்கங்களும் இடம்பெறும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.